Morning, sir. Good morning, sir. Sir, வணக்கம் சார். Good morning. பரமசிவம், அந்த பிக் பாக்கெட் கேஸ் கிட்ட ஸ்டேட்மென்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். 11 மணிக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். கரெக்ட் டைம் ப்ரொடியூஸ். சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு சார். அத உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே. உட்காருங்க. என்ன சார்? ரவியோட கேஸை ரீஓபன் பண்ணோம் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கேன். சஸ்பெக்ட் யாரு, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கட்டி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ அப்படியா சார்? ஏன் செல்வதுரை, இந்த கேஸ் சம்பந்தமாக ஏதாச்சும் க்ளூ கிடைச்சிதா? இல்லை சார். சூரியமூர்த்தியோட மூமெண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணீங்களா? அதை பற்றின ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சூரியமூர்த்தியோட கார் டிரைவர் லிங்கம் அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தனியாக போயிருந்தான். இப்போ மறுபடியும் சூரியமூர்த்திகிட்ட வந்து சேர்ந்துட்டதா தகவல் வந்திருக்கு. அந்த தகவலை வெரிஃபை பண்ணீங்களா? இன்னும் இல்லை சார். லேட் பண்ணாதீங்க செல்வதுரை. ரொம்ப சீக்கிரமாக தகுந்த ஆதாரத்தோட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணணும். எஸ் சார். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணியாகணும். கண்டிப்பாக சார். இன்னும் ஒரு வாரத்தில் குற்றவாளிகளை பற்றின கம்ப்ளீட் பிக்சரை கொடுத்துட்றேன் சார். இல்லை செல்வதுரை, ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 2-3 டேஸ்க்குள்ளே நமக்கு நல்ல பதில் கிடைச்சாகணும். அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. ஏன் சார், இந்த கேஸை ரீஓபன் பண்ணதுல இருந்து சூரியமூர்த்தியையும் லிங்கத்தையும் நாம என்கொயரி பண்ணவே இல்லை. இப்போ மறுபடியும் நாம அந்த 2 பேருக்கும் சம்மன் அனுப்பி வர வச்சு விசாரிச்சா என்ன சார்? விசாரிக்கலாம், ஆனா அதனால என்ன யூஸ் இருக்க போகுது? நிச்சயமா அவங்க 2 பேரும் ஏதாவது உளறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி அவங்க ஏதாவது உளர்னாங்கன்னா அதை வச்சு ஃபர்தரா இந்த கேஸை நாம ப்ரொசீட் பண்ணலாமே. ஓகே செல்வதுரை, இமீடியட்டா அவங்க 2 பேருக்கும் சம்மன் அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. நம்பிக்கையோட இருப்போம். நிச்சயமா ஏதாச்சும் நல்லது நடக்கும். அந்த 4 ரவுடிகளை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இல்ல சார், தீவிரமான தேடுதல் வேட்டையில தான் இருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட் கையில சிக்காம ரொம்ப வருஷமா தப்பிச்சிட்டு இருக்கவங்க இதுக்கப்புறமும் சுதந்திரமா தெரியவே கூடாது. அவங்க 4 பேர் போட்டோவையும் போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. தலைக்கு 25,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் கிடைக்கும். ஓகே சார். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பார். ஐஸ்வர்யம் தேடி வரும் அக்ஷய திருதியை ஜோஸ் அலுகாஸுடன் கொண்டாடுங்கள்.